Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. கடைமடை பகுதியில் தண்ணி போய் சேதம் காரணமாக எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள் அங்கே பாதிக்கப்படுது? கடன் கேட்குற விஷயங்களையும் நிவாரணம் கேட்கும் போதுலையும் அவங்களுக்கு உரிய பங்கீடு தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் கொடுக்கறதில்ல. காரணம் டெல்டா பகுதி விளைச்சல் பகுதி விளைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான திமுக அரசாங்கம் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி திட்ட அறிக்கை ஒரு 150 கோடியில் தயாரிக்கிறாங்க. அந்த முழுமையான திட்ட அறிக்கையும் பின்பு விஜயபாஸ்கர் அவர்கள் கூட சட்டமன்றத்தில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பை பற்றி கேட்குறாங்க. காவேரி வைகை இணைப்பு திட்டம்ங்கிறது 80% நாங்கள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்று ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க. காவிரி டெல்டா பகுதியை காப்பாற்றி தருவேன் என்று சூழலித்தார். அதே போல சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து அதற்கான தொகையுமே விடுவித்தார். அந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற அந்த விவசாயிகளையும் விவசாய மக்களையும் பூர்வகுடி மக்களையும் காப்பாற்றிய பெருமை ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் மதிப்பிற்குரிய திரு MSK பாக்கியநாதன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ரீதியில ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். அவர் போற இடங்களில் நிறைய இடங்கள்ல ஒரு குறிப்பிட்டு பேசுவது என்ன அப்படின்னா, டெல்டா பகுதிகளெல்லாம் காவிரி ஆற்றினுடைய நீர் கடைமடை வரை போகாததுக்கான காரணம் திமுக அரசு தூர்வாதன் காரணமாகத்தான் இது மாதிரி நடந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணிகள் செய்யப்பட்டதன் மூலம் கடைமடை வரை தண்ணியெல்லாம் போய் சேர்ந்தது. இப்ப திமுக ஆட்சியில வரல அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறாரு. உங்களுடைய கருத்து என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணியை சிறப்பாக எடப்பாடியார் செஞ்சார். அதில் மாற்று கருத்து இல்லை. தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையான அரசு D&C கால்வாய் டெல்டா பகுதி மாவட்டத்தில் கடைமடை வரைக்கும் போகணுன்ற மாதிரி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. அதற்கான பணி நடந்துக்கிருக்கு. கொஞ்சம் அந்த பணியை விரைவுபடுத்தி கடைமடையிலும் இருக்கிற அந்த உபரி நீர் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி எல்லா விவசாயிகளும் பயனடைகிற மாதிரி கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த திட்ட மதிப்பீடு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு. அந்த தொய்வை தான் முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர் கூறியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கடைமடை பகுதியில் தண்ணி போய் சேதம் காரணமாக எத்தனை ஏக்கர் விவசாய நிலங்கள் அங்கே பாதிக்கப்படுது? எத்தனை ஆயிரம் மக்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க? ஒரு ஏரி குளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடைமடையில் தான் நிறையா விவசாயிகள் தண்ணீர் இல்லாமலும் அந்த வளர்ச்சி குன்றியும் அவங்க அறுவடை செய்ய வேண்டிய இதில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார ஏமாற்றங்கள், தடுப்புகள் நடக்கும். ஏன்னா அந்த முன்பகுதியில் இருக்கிறவங்க முதல் தடவையாக 3 போகம் இப்போ நீங்கள் டெல்டா பயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சம்பா, குருவை, தாளடி அப்படின்னு 3 போக விளைச்சல் பண்ணிக்கிருக்காங்க. இந்த 3 போகத்துலேயும் கடைமடையில் இருக்கிற போதிய நீர் சரியான நேரத்தில் பருவகாலங்களில் கிடைக்கிறதில்ல. அப்போ நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது அவங்க பருவமழையை நம்பி இருக்கிறதுனால அவங்களுக்கு உற்பத்தி திறன் பாதிக்கப்படும். அதே சூழ்நிலையில் அவங்களுடைய மகசூலும் சாகுபடியும் பாதிக்கப்படும். அப்படி சூழ்நிலையில் அரசாங்கத்தோட மத்திய அரசுடையோ மாநில அரசுடையோ கடன் கேட்குற விஷயங்களையும் நிவாரணம் கேட்கும் போதுலையும் அவங்களுக்கு உரிய பங்கீடு தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கம் கொடுக்கறதில்ல. காரணம் டெல்டா பகுதி விளைச்சல் பகுதி விளைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க, நிதி நிதியம் சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு போதிய நீர் வந்துருச்சுன்னா அந்த நீர் வழியில் அவங்க விவசாய சாகுபடி செஞ்சு கடனை அடைச்சிக்கிடுவாங்க. உற்பத்தி திறன் கூடும், மகசூல் கூடும். அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும். அதனால தான் நாங்கள் டெல்டா பகுதியில் இருக்கிற கடைமடியில் இருக்கிற கடைக்கோடி விவசாயிகளும் பயனடைகிற மாதிரி அந்த திட்டத்தை விரைவுபடுத்துங்க. அந்த திட்டத்தை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு அந்த குறித்த காலத்துக்குள்ளேயே அந்த பணியை முடித்தா தான் அவங்களுக்கு போதியான அந்த கிடைக்க வேண்டிய அந்த நீர் பங்கீடு கிடைக்கும். காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக அரசு கைவிட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. தற்போது காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தினுடைய நிலைமை என்னவாக இருக்கு? காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம்ங்கிறது 7 மாவட்டங்களுடைய கனவு திட்டம். 1955 முத்துச்சாமி வல்லத்தரசு நியமன எம்பியா அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்றத்துக்கு போகிறாரு. நேரு அமைச்சரவையில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும், 7 மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம்
அவங்களுடைய கடன் பிரச்சனை, அதே மாதிரி அவங்க இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு இந்த மன்றத்தில் இதை ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முதல் தடவையாக வந்து முத்துச்சாமி வல்லத்தரசு புதுக்கோட்டையினுடைய எம்பி தான் வந்து 55ல் நேருடைய அமைச்சரில் கொண்டு போகிறாரு. அந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போதைய முதல்வராக இருந்த கர்மவீரர் காமராஜர் 1957 திருச்சி மாயனூரில் அணை கட்டுறதுக்கான முயற்சியை முதல் தடவையாக வந்து பூமி பூஜை போடுறாங்க. பூமி பூஜை போட்டதுலேருந்து அந்த திட்டம் வந்து பல்வேறு நிதி காரணங்களால் கைவிடப்படுகிறது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான திமுக அரசாங்கம் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி திட்ட அறிக்கை ஒரு 150 கோடியில் வந்து தயாரிக்கிறாங்க. அந்த முழுமையான திட்ட அறிக்கையும் வந்து பின்பு கைவிடப்படுகிறது. அதற்கு பின்பாக வந்து மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆட்சி காலத்தில் காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க வந்து அந்த திட்டத்தை வந்து பூமி பூஜை போட்டு திருச்சியிலிருந்து கட்டளை வரைக்கும் மாயனூர் திருச்சி மாயனூர் கட்டளை வரைக்கும் வந்து கதவணைக்கான எஸ்டிமேட் போடப்பட்டு அந்த பணிகள் நடக்குது. ஆட்சி மாற்றம் நடக்குது. அந்த திட்டமும் கைவிடப்படுகிறது. தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் தொடர்ந்து ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலும் திருச்சி, கரூர், அதே போல் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுடைய குறைஞ்சபட்சமாக ஒரு 150 லட்சம் ஏக்கர் விவசாய பாசன பரப்பு தண்ணீர் இன்றி ஒரு மழை இன்றி பருவ காலத்தில் மழை பொய்த்து போதுனா ரொம்ப கஷ்டப்படுகிறோம். இங்கே இருக்கிற கால்நடைகளை எல்லாம் வந்து வளர்க்குறது கூட ஒரு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற டெல்டா மாவட்டங்கள் அண்டை மாநிலத்துக்கு போக வேண்டிய அவலம் நீடிக்கிறது. அதே போல் குடிநீர் தேவைகளுடைய நீராதார பிரச்சனைக்கு கடுமையான பிரச்சனையை தாங்கிட்டு வர்றோம். அதே போல் இங்கே இருக்கிற பல்வேறு நோய் தாக்குதலுக்கும் நாங்கள் உட்படுறோம். நிலத்தடி நீர்மட்டம் அதில் பாயதில் போயிடுது. அதனால் இந்த மாவட்டங்களில் நெல், மிளகாய், பருத்தி, சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள் இதெல்லாம் எங்களால் சாகுபடி செய்ய முடியல அப்படின்னு ஒவ்வொரு முறையும் வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதே போல் மாண்புமிகு எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்திலையும் அவரை நேரில் சந்தித்து கோரிக்கை வச்சுருக்கிறோம். அதே போல் வந்து அவரும் வந்து என்ன செஞ்சார்னா கிட்டத்தட்ட இந்த காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை 3 கட்டங்களாக பிரிச்சுக்கலாம். இதில் முதல் கட்டம் திருச்சியிலேருந்து ஆரம்பித்து கட்டளை வரைக்கும் வந்துடுறாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டர் வந்து அந்த பயணம் ஆகுது அந்த காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டம். அதில் முதல் கட்டமாக இருக்கிற அரசாங்கம் வந்து அன்னைக்கு இருந்த அரசாங்கம் அதை நிறைவேற்றிட்டாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 14 ரயில்வே மேம்பாலங்களும் பல்வேறு இணைப்பு பாலங்களும் அந்த இதில் இருக்குது. இந்த திட்டங்களில் வந்து மொத்தம் வந்து 265 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம்ங்கிறது திருச்சியிலிருந்து ஆரம்பித்து மாயனூர், கதவணை, கட்டளை அதோடு வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு வெள்ளாற்றோடு நின்றுது. தெற்கு வெள்ளாறுலேருந்து அங்கேருந்து ஆரம்பித்து சிவகங்கை அதே போல் வைகையோடு இணைச்சி 2ஆம் கட்ட பணிகளை முடித்து 3ஆம் கட்டமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுநகரை இணைச்சி விருதுநகர்லேருந்து ராமநாதபுரம் வழியாக குண்டாரில் 34 கிலோமீட்டர் இணைச்சா ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி இந்த 7 மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து விவசாய பிரச்சனையும் இருக்காது, வாழ்வாதார பிரச்சனையும் இருக்காது, பொருளாதார பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பல்வேறு கட்டமாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றோம். தற்சமயம் கூட அஇஅதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் கூட வந்து சட்டமன்றத்தில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பை பற்றி கேட்குறாங்க. தற்போதைய அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா காவேரி வைகை இணைப்பு திட்டம்ங்கிறது வந்து 80% நாங்கள்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்று ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க. அது வந்து விவசாயிகளும் விவசாய அமைப்புகளை சார்ந்தவங்களும் சாதாரண அடிமட்ட சாமானியன் கூட அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் சட்டமன்றங்கிறது வந்து நீதிமன்றத்துக்கு இணையானது. அங்கே வந்து எப்படின்னா சட்டமன்றத்தில் சட்டமாக்குறது மட்டும் இல்லை, சட்ட வடிவம் கொடுக்கறது, அந்த உண்மைத்தன்மையை உலகத்துக்கு எடுத்து கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு மன்றம் தான் அந்த மன்றம். அந்த மன்றத்திலையும் அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சரே ஒரு பொய்யான தகவல் சொல்கிறங்கிறது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் வந்து எப்படின்னா 265 கிலோமீட்டர்லையும் இந்த காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆறு இருக்குது.
குறிப்பாக சருகணி ஆறு, குண்டாறு, வெள்ளாறு, அதே மாதிரி பல்வேறு ஆறுகளில் இணைச்சி அந்த பயணம் ஓடிக்கிறதுல 265 கிலோமீட்டர் வரைக்கும் நிலையெடுப்பை எடுக்கணும். நிலையெடுப்பை எடுத்து பணிகள் 3 கட்டமாக நடத்துறத ஒரே கட்டமாக நடத்தணும். அந்த ஒரே கட்டமாக நடத்தும் போல முதல்ல இணைப்பு பாலங்களை சரி பண்ணணும், ரயில்வே மேம்பாலங்கள் சரி பண்ணணும், நிலையெடுப்பை சரியாக எடுக்கணும். விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய காம்பன்சேஷன், விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்களோ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த திட்ட மதிப்பீடின்படி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தொகை முழுமையாக போய் கிடைக்கணும். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு மத்திய அரசினுடைய நீர்வளத்துறையினுடைய அதிகாரிகளுடைய ஏற்கனவே உங்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருந்தால் கூட தமிழ்நாடு அரசாங்கம் குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் நீர் பூத்த நெருப்பா இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்களா, இந்த திட்டத்தின் மூலம் நமக்கு விவசாயம் வராதா, இந்த திட்டத்தின் மூலம் கால்நடைகளை வேறு மாவட்டங்களுக்கு போக முடியாத ஒரு அவலகரமான சூழ்நிலை தடுத்து நிறுத்தப்படுமா, நிலத்தடி நீர்மட்டம் குறையுமா, நம்ம வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியுமா அப்படின்று வேதனையோடும் விம்மலோடும் தான் காத்திருக்கிறோம். ஆனாலும் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம்ங்கிறது கட்டளை தெற்கு வெள்ளாறை தாண்டி சிவகங்கை தாண்டி வைகை ஆற்றுடன் இணைத்து வைகை ஆற்றிலிருந்து குண்டாற்றுடன் இணைத்தால் மட்டுமே இந்த திட்டம் சாத்தியமாகும். இப்போ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முழுமையாக 100% என்ன செய்யணும்னா முதல்ல கால்வாய்க்கான அளவீட்டு பணி முடிக்கணும். கால்வாய்க்கான நில ஒப்படைப்பை அரசாங்கம் எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு கொடுக்கணும். விவசாயிகளுக்கு தேவையான காம்பன்சேஷன் கொடுக்கணும். ரயில்வே மேம்பாலங்களை முறைப்படி கட்டமைக்கணும். அதே போல் இணைப்பு பாலங்களை கட்டமைக்கணும். அப்படி கொடுத்துட்டு போனீங்கன்னா காவேரி வைகை குண்டாறு கிருதுமால் இணைப்பு திட்டத்தில் 6300 மில்லி கனஅடி நீர் காவிரியிலிருந்து வருகின்ற உபரி நீர், காவிரியிலிருந்து வருகின்ற அந்த வெள்ள நீர் கடலிலே கலக்கிறது தடுக்கப்பட்டு விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்காகவும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் விவசாயிகளுடைய கால்நடைகளுக்கு அது உற்ற துணையாகவும் குடிநீர் ஆதாரமாகவும் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கும் விவசாயிகள் ஒரு போகம் இல்லாமல் 2 போகம் 3 போகம் செய்கிறதுக்கு மிகப்பெரிய பேருதவியாக இருக்கும். அதனால் அந்த திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் செவி சாய்த்து அந்த திட்டத்தை ஒரு கட்டம் நடத்திட்டோம், அடுத்து 2ஆம் கட்டம் நடத்திட்டோம், 3ஆம் கட்டம் நடத்திட்டோம்னு பொய்யான தகவல் சொல்லாமல் 3ம் ஒரே நேரத்தில் நடத்துறதுக்கு இனிமேலாவது தமிழக அரசு செய்யணும். அதை எடப்பாடியார் ஏற்கனவே அந்த திட்டத்தை அவர் தான் நடைமுறைப்படுத்தினார். அதன் அடிப்படையில் அவர் சொன்னதை நம்ம மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். ஆனால் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பணிகள் முடிந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காரு. இல்லை, அதாவது எப்படின்னா விருதுநகர் மாவட்டம் குண்டாறுலேருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாயனூர் பகுதியிலலாம் பயங்கரமா 100 அடிக்கு கீழே ஆழம்லாம் போட்டு எல்லாமே நீட்டாக பண்ணிட்டு தானே இருக்காங்க. அது முதல் கட்ட பணியை நீங்கள் சொல்கிறீங்க. முதல் கட்ட பணிங்கிறது நிறைவு கட்ட பணிங்கிறது விருதுநகர் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திகுளம் வரைக்கும் போகணும். அப்போ தான் திட்டம் முழுமையான இதை இப்போ இவங்க முதல் கட்ட பணியிலேருந்து அங்கேருந்து வர்ற தண்ணியை கட்டளையோடு வெள்ளாற்றில் கடத்திட்டா மட்டும் அதெல்லாம் திட்டம் இல்லை. 2ஆம் கட்டமாக நீங்கள் வைகையோடு இணைக்கணும். வைகையோடு இணைச்சா தான் சிவகங்கை மாவட்டம் பயன்பெறும், புதுக்கோட்டை பயன்படும், அதே போல் ராமநாதபுரத்தினுடைய ஒரு பகுதி பயன்பெறும். 3ஆம் கட்டமாக நீங்கள் குண்டாடு இணைச்சா மட்டும்தான் ராமநாதபுரம் மாவட்டம் முழுமையாக பயன்பெறும், சிவகங்கை முழுமையாக பயன்பெறும், புதுக்கோட்டை முழுமையாக பயன்பெறும், தூத்துக்குடி அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இந்த வறட்சி நீர்ந்த பகுதியாகவும் மலைமறைவு பகுதி மழையே பெய்யாத விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த நீங்கள் இப்போ ஒரு ஆய்வு நம்ம பார்த்தீங்கன்னா பனைமரம் 125 வருஷம் இருக்குது. அந்த பனைமரம் கூட பட்டு போகின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குன்னா நீர் வளம் குறைகிறது. அப்போ நிலவளம் இருக்குது, கனிம வளம் இருக்குது, மனித வளம் இருக்குது, எல்லா வளமும் இருக்கும் போல் விவசாயிகளுக்கு தேவையான நீர் பங்கீடு மட்டும் தமிழக அரசும் மத்திய நீர்வளத்துறையும் அதே போல் இன்னும் பிற அமைப்புகளும் இதில் தலையிட்டு இந்த நீர் பங்கீட உரிய வழியை கொடுத்தா இந்த தென் மாவட்ட விவசாயிகளுடைய கனவு, தென் மாவட்ட விவசாயிகளுடைய கடன் பிரச்சனை, தென் மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், தென் மாவட்ட விவசாயிகள் 2ஆம் போகம் செய்வதற்கும் இந்த வறட்சியில் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் கூட 2ஆம் போகம் செஞ்சுருக்கிறாங்க, சிவகங்கை மாவட்டத்தில் செஞ்சுருக்காங்க, புதுக்கோட்டையில் செஞ்சுருக்காங்க, விருதுநகரில் செஞ்சுருக்காங்க, தூத்துக்குடியில் செஞ்சுருக்காங்க, திருச்சியில் செஞ்சுருக்காங்க. அப்போ என்ன காரணம்னா ஆங்காங்கே கிடைக்கிற மழை நீரையும்
பருவகாலத்தில் வருகின்ற உபரி நீரையும் அங்கங்கே குளம் குட்டையில் தேக்கி வச்சு விவசாயிகள் அமைப்புகள் செஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க. ஆனால் இப்படி இந்த காவிரி நீரை உபரி நீரை கடலுக்கு வீணாக செல்கிற அந்த கொள்ளிடமாற்றிலிருந்து வருகின்ற தண்ணீரை புரோஜனமாக உபயோகமாக நீர் பங்கீடு செஞ்சு கொடுத்தா தமிழக அரசிற்கு விவசாயிகள் என்றும் நன்றி கடன் பற்றவர்களாக இருப்போம். அதை வந்து நம்ம மேற்கோள் காட்டிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும் முன்னாள் முதல்வருக்கும் தமிழ்நாடு வைகை விவசாய சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறோம். மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் மற்றும் உணவுப் பொருட்களுக்கு நிரந்தர தடை விதித்திட வேண்டும் என கூறி மத்திய அரசுக்கு எதிராக தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்து ஒரு போராட்டத்தை எல்லாம் சமீபத்தில் முன்னெடுத்தாங்க. இதனுடைய தலைவர் ஈசன் அவர்கள் பயங்கர விஷயத்தெல்லாம் இது குறித்தெல்லாம் வந்து பேசியிருக்கிறாரு. இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல், எதிரான தலைமுறைக்கு நல்லதல்ல, தற்போதைய மக்களுக்கும் நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராரு. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, தமிழ்நாடு வைகை விவசாய சங்கத்தின் சார்பில் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்து தமிழர்களுக்கு எதிர்ப்பாகவும் தமிழுடைய கலாச்சாரத்துக்கு எதிர்ப்பாகவுமே மத்திய அரசாங்கம் ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் நம்ம சங்கம் அது கடுமையாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். தமிழர்களுடைய பழங்கால வாழ்வியில் நமக்கு வந்து எப்படின்னா உணவே மருந்து, உணவை விட்டால் வேறு மருந்து வேறு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளுடைய வாழ்வியலும் நம்ம கலாச்சாரமும் பண்பாடுமே இருந்திருக்கிறது. இப்போதைக்கு வந்து மத்திய அரசாங்கமும் வேளாண் துறையை சார்ந்த பல்கலைக்கழகங்களும் தவறான புரிதலோடு தவறான வந்து வணிக நோக்கத்தோடு வெளிநாட்டுக்காரவங்களுடைய அறிவோடு வந்து கார்ப்பரேட் கம்பெனியுடைய இயக்கமாக வந்து மரபணு மாற்றப்பட்ட விதைகளோடு இங்கே வந்து கொண்டு வரத தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதே சூழ்நிலையில் வந்து அப்படிப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட விதைகளால் விதைகள் உற்பத்தி செய்ய முடியாது, விதை நேர்த்தி செய்ய முடியாது, அதை வந்து சேமிக்க முடியாது. அப்படிங்கும் போல் உடலுக்கு தீங்கான, உடலுக்கு எதிர்ப்பான அல்லது உடலுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துகிற உங்கள் மினரல்ஸோ சத்துக்களோ ஊட்டச்சத்தோ அதில் இல்லை. நீங்கள் மரபணு ஏற்கனவே வந்து பழந்தமிழர் வாழ்க்கையில் ஒரு பனம்பழத்தை சாப்பிட்டா கூட வந்து சுகர் வராது. அப்படி பார்த்து நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா உணவுமே வந்து இயற்கை சார்ந்து கால சூழ்நிலை சார்ந்து தான் நம்ம வந்து பயிரிட்டுருக்குறோம். விதைகளை வந்து ஒவ்வொரு விவசாயிலுமே வந்து சேமித்து வச்சுருக்குறோம். இப்போ விதை தேடி வந்து வணிக நிறுவனங்களுக்கோ அல்லது வந்து பொதுத்துறை நிறுவனங்களுக்கோ பழைய காலத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து கையேந்திரனாக வரலாற்று சூழல் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி ஒவ்வொரு விவசாயியும் வந்து கூட்டுறவு நிறுவனங்கள்ட்டையும் பொதுத்துறை நிறுவனங்கள்ட்டையும் கையேந்திய வேண்டிய ஒரு அபாயகரமான ஒரு அவலமான விஷயங்கள் வருகிறது. அதை வந்து மத்திய அரசாங்கம் அந்த திட்டத்தை வந்து கைவிடணும். அந்த திட்டத்திற்கு வந்து தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. இப்போ நீங்கள் வாழ்வியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகம் நீர் வளம் நல்லா இருக்கணும், நில வளம் நல்லா இருக்கணும், மனித வளம் நல்லா இருக்கணும்னா நீரால் கூட இந்த நாட்டையும் தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரத்தையும் கட்டமைத்த பெருமை சோழ பிரதேசத்தை சாரும். சோழர்களுடைய கட்டமைத்த முதல் ஏரி தான் செம்பரம்பாக்கம் ஏரி. சோழர்கள் கட்டமைத்த ஏரி தான் வந்து கோவையில் இருக்கிற ஏரி. அதே மாதிரி தூத்துக்குடி, திருநெல்வேலி, நீங்கள் எங்கே பார்த்தாலும் சோழர்கள் தான் வந்து ஏரியே முதல்ல கட்டமைத்திருக்கிறார்கள். அவர்கள் கட்டமைத்த பின்பாக அதற்கடுத்து வந்த தமிழ் அரசுகளோ தமிழ் மன்னர்களோ தமிழ் ஆட்சியாளர்களோ ஏரி குளம் குட்டைகளை செப்பனிடவே இல்லை. சோழர்கள் தான் வந்து ஏரிகளை கட்டமைத்தார்கள், சோழர்கள் தான் வந்து தமிழ் மொழியை கட்டமைத்தார்கள், சோழர்கள் தான் வந்து நீர் பங்கீடை உரிய வழியிலே கொடுத்தார்கள். சோழர்கள் இல்லை என்றால் தமிழகம் இல்லை. ஏனென்றால் இன்னைக்கு சோழர்களை ராஜராஜ சோழனை ராஜேந்திர சோழனை அந்த வம்சாவளியில் நாமெல்லாம் இருக்கிறதுனால சோழர்களுடைய அவங்க செஞ்ச அந்த தியாகத்தை, அவங்க செஞ்ச வீரத்தை, அவங்க செஞ்சு கொடுத்த அந்த தமிழ் கலாச்சாரத்தை மரபை நம்ம மீட்டெடுப்போம். அதற்கான புரட்சியும் அதற்கான அந்த கொள்கையும் தமிழ் மண்ணிலும் தமிழ் மக்கள் இருக்கும் வரைக்கும் என்றும் அடியாது இருக்கிறது தமிழ்நாடு வைகை விவசாய சங்கம் இந்த நல்ல நாளிலே நினைவு கூறுகிறது. கடந்த அதிமுக ஆட்சியில் டெல்டா பகுதிகளை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்திருந்தார் அப்போது இருந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தற்போது அங்கே போய் பேசும்போது இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. டெல்டாக்காரன்னு சொல்லிக்கிற முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்கே என்னத்தை அதிகமாக பண்ணார், நான் தான் அதிகமாக பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிப்பிட்டிருக்காரு.
அவருடைய பேச்சை எப்படி கருதுறீங்க பார்க்குறேன்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதில் 100க்கு 100 உண்மை இருக்குது. ஏன்னா தமிழகத்தில் நெற்களஞ்சியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, தமிழகத்தினுடைய அரிசி தேவையை, தமிழகத்தில் இருக்கின்ற உணவு தேவையை, தமிழகத்தில் இருக்கின்ற உணவு பற்றாக்குறையை நீக்குகிற பகுதியாக, உணவளிக்கிற பகுதியாக இருக்கிறது டெல்டா பகுதி. டெல்டாவில் 3 போகம் விவசாயம் செய்தால் கூட ஒரு சில நேரங்களில், ஒரு சில காலகட்டங்களில் பருவமழைகள் அல்லது இயற்கை இடர்பாடுகளால் அந்த பகுதியில் மழையளவு குறைந்து விட்டாலோ, அல்லது காவேரி இல்லை ஒரு சில பிரச்சனைகள் வந்து விட்டாலோ, உற்பத்தி திறன் குறையப்படுகிறது என்றால் தமிழ்நாட்டிலே விளைவீழ்ச்சி ஏற்பட்டு விலை அதிகமான உணவுக்காக அலைய வேண்டிய அபாரகமான சூழ்நிலை இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, விவசாயிகள், டெல்டா பகுதியில் இருக்க விவசாயிகள் அல்லும் பகலும் அயராது உணவு தேவை செய்து கொண்டிருக்கார்கள். அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிற நஞ்ச புஞ்ச பூத்து குலுங்குற இடத்துல மீத்தேன் கொண்டுட்டு வருகிறோம், ஈத்தேன் கொண்டுட்டு வருங்கிற திட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையான அரசு தான் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அப்போ அதையெல்லாம் எடப்பாடியார்ட்ட நாங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனோம். இப்போதைக்கு ஓஎன்ஜிசி என்று சொல்லுகின்ற அந்த கம்பெனிக்காரவங்க இந்த இடத்துல மீத்தேன் எடுக்க போகிறாங்களே, ஈத்தேன் எடுக்க போகிறாங்களே, நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்களே, விவசாயிகளை பாதுகாக்குங்க, விவசாயினுடைய வேளாண் பெருங்குடியிலேருந்து வந்தவங்க நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அதுக்கு என்ன இருக்குன்னு நாங்கள் கேட்டபோது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மன உமுந்து சொன்னது, நானும் இந்த பகுதியினுடைய விவசாயி தான், நானும் விவசாய வேளாண் மரபை சார்ந்தவர் தான், அதனால் உயிர் கொடுத்தேனும் நான் மத்திய அரசாங்கம் போராடி காவிரி டெல்டா பகுதியை காப்பாற்றி தருவேன் என்று சூழலித்தார். அதே போல சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து அதற்கான தொகையுமே விடுவித்தார். அதனால தான் அந்த இன்னைக்கு வரைக்கும் அந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கிற அந்த விவசாயிகளையும் விவசாய மக்களையும் பூர்வகுடி மக்களையும் காப்பாற்றிய பெருமை முன்னாள் முதல்வர் எடப்பாடியை சாரும். ஏன்னா அதே போல தான் இப்போ நாங்களும் என்ன சொல்கிறோம்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தையும் சிறப்பு வேளாண் மண்டலமாக எடப்பாடியார் அறிவிக்கணும் அல்லது தமிழக அரசு அறிவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஏன்னா இப்போ ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, விருதுநகர் போன்ற பகுதிகளெல்லாம் இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா, அங்கேயும் இந்த திட்டங்கள், நாசகார திட்டங்கள் வர வேண்டிய ஒரு அபாயகமான சூழல் இருக்குது. அதனால் இங்கே இருக்கிற விளைநிலங்களையும், இங்கே இருக்கிற விவசாயிகளையும், இங்கே இருக்கிற பாரம்பரிய தமிழர் கலாச்சாரத்தையும் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசியலுக்கும் இருக்கிறது. தமிழகத்தில் எதிர்த்து அரசியல் செய்கின்ற, ஆட்சி புரிகின்ற எதிர்க்கட்சிகளுக்கும் பல்வேறு அமைப்புகளுக்குமே தொடர்பு இருக்கிறது, அதற்கான நீட்சியும் இருக்கிறது. விவசாயத்துக்குன்னு கடன் பெற வருகிற விவசாயிகளிடம் பார்த்தீங்கன்னா வங்கிகள் தற்போது சிபில் ஸ்கோர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள் இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் 5 ஏக்கர் வச்சுருக்கிறாங்க, 10 ஏக்கர் வச்சுருக்கிறாங்க, பெரிய அளவில் பண்ணை அளவுலையும் விவசாயிகள் பண்ணிக்கிருக்காங்க. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 1,50,000 வரைக்கும் அதற்கு மேலே கடன் கிடையாது. அப்போ விவசாயிகள் ஒரு ஏக்கர் ஒன்றுக்கு 75,000-76,000 செலவு பண்ணுறோம். அப்போ அவங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 30,000 கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை வங்கிகள், சிக்கன வங்கிகள் கடன் தருகின்றன. அப்போ ஒரு ஏக்கருக்கு 70,000-80,000 கடன் வாங்கி 5 வட்டிக்கு 10 வட்டிக்கு வாங்கித்தான் விவசாயம் பண்ண வேண்டிய, சாகுபடி பண்ண வேண்டிய நிலைமை இங்கே இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டை மாநிலங்களில் உற்பத்திக்கான செலவை ஏற்கனவே பல்வேறு மாநிலங்கள் உற்பத்தி செய்யும் போதே தந்துடுறாங்க, மானிய கடனை தந்துடுறாங்க. அதை வச்சு நம்ம உற்பத்தி செய்து தோதாக இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்னும் வரல, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ விவசாயம் என்ன செய்யணும்னா, தேசிய வங்கிகளில் அல்லது தனியார் வங்கிகளில் அல்லது பொதுத்துறை வங்கியில் கடன் கேட்க வேண்டிய ஒரு சிக்கலான சூழ்நிலை போகுது. அப்படிப்பட்ட சூழலில் கடன் கேட்க போகும்போது மத்திய அரசாங்கம், அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கமும் சிபில் ஸ்கோர் வேணும்னு கேட்டாங்கன்னா, ஒவ்வொரு விவசாயியும் காலையில் கார் உள்ளவரையும் கடல் நீர் உள்ளவரையும் வரைக்கும் என்ன செய்யணும்னு சொன்னால் விவசாயம் பார்க்க தான் போக முடியும். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிபில் ஸ்கோர் இருக்கா, சிபில் ஸ்கோர் இல்லையா அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் கூட என்ன தெரியாதுன்னா விவசாயிக்கு தெரியாது. அப்போ அவர் கடன் வாங்கணும், நம்ம இந்த வட்டம் பயிர் சாகுபடி பண்ணணும், மிளகாய் சாகுபடி செய்யணும், பருத்தி சாகுபடி செய்யணும், அதே போல் சிறுதானிய சாகுபடி செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் அந்த புரிதல் இல்லாமல் இருக்கும் போல் அங்கே போனால் கூட்டுறவு வங்கி செயலாளர் என்ன செய்வார்னா சிபில் ஸ்கோரை பார்த்துட்டு லோன் கொடுக்க மாட்டார், கடன் கொடுக்க மாட்டார். அப்புறம் கடைசியில் இவர் சூழல் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக போயிடும். அதனால் மத்திய அரசாங்கமும்
தமிழகத்தில் இருக்கிற அந்த சிவில் ஸ்கோர் கமிட்டியும் வந்து எப்படின்னா அதற்கான ஆணையை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வரை சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம். இது விஷயமா அனைத்து மாவட்ட தலைநகர்களையும் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோம், போராட்டம் நடத்திருக்கிறோம். உற்பத்தி குழுவில் இதற்கான கோரிக்கையை வைத்திருக்கிறோம். மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட அது இது விஷயமா விளக்க உரையை கொடுத்துருக்குறோம். வேளாண் துறை அமைச்சரை செஞ்சுருக்கிறோம். அதே போல் துணை முதல்வர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கிறோம். பல்வேறு கட்ட தரப்புகளை சொல்லியிருக்கிறோம். இனி வரும் காலங்களிலாவது தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்கும் அவங்களுடைய விஷயங்களை வந்து மீட்டெடுக்கிறதுக்கும் இந்த சிவில் ஸ்கோர் நடைமுறையை அறவே ரத்து செய்யணும்னு இந்த பாயிண்ட் அண்ட் மீடியா மூலமாக தமிழக அரசிற்கும் மற்ற துறை அதிகாரிகளுக்கும் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை நன்றி. நன்றி.